வெல்கம் டு என்சிஆர்டி மேத்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்டீஜர்ஸையும் முழு எண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா நேர்மறை இன்டீஜர்ஸ், அதாவது நேர்மறை முழு எண்கள், எதிர்மறை முழு எண்கள், அப்புறம் பூஜ்ஜியம், இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கான தமிழ் வார்த்தையும் பார்த்திங்கன்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பூஜ்ஜியமும் நம்மளோட நேர்மறை முழு எண்கள், இது மட்டும்தான் நம்மளோட முழு எண்களான இந்த ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் அடக்கமாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஏன் நம்ம முழு எண்கள், அதாவது ஹோல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு கதையில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது சக்ஸஸர் ஆஃப் 6, சக்ஸஸருக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா வாரிசு எண்ணு சொல்லுவாங்க. அதாவது அந்த எண்ணுக்கு அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தான் சக்ஸஸர்னு சொல்லுவாங்க. சக்ஸஸர் ஆஃப் 6னா வாரிசு எண் 6க்கு வாரிசு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜு சொல்கிறான் 6க்கான வாரிசு எண் 7 அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா சோமுட்ட மறுபடியும் கேட்குறாங்க, என்னது ப்ரெடிசஸர் ஆஃப் 18ன்னு கேட்குறாங்க. ப்ரெடிசஸர்னால் என்னென்னா முன்னோடி, 18க்கு முன்னோடி எண் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு சோமு சொல்கிறான் 18க்கான முன்னோடி எண் 17ன்னு சொல்கிறான். அதே டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா நித்திலாட்ட கேட்குறாங்க, நித்திலா நீங்கள் 20க்கான வாரிசு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நித்திலா சொல்கிறா, டீச்சர் 20க்கான வாரிசு எண் 21 அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அந்த டீச்சர் என்ன கேட்குறாங்கன்னா எல்லாத்துக்கிட்டேயும் அதாவது எண் ஒன்றுக்கு நீங்கள் வாரிசுன்னு சொல்லுங்கள், நம்மளோட முன்னோடி எண் 2க்குமே சொல்லுங்கள், ரெண்டுமே சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க 1க்கு முன்னோடி எண் 0, 1க்கான வாரிசு எண் 2. எண்ணுக்கு நம்ம வாரிசு எண் முன்னோடி எண் ரெண்டுமே இருந்தால் தான் அதை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முழு எண்கள்னு சொல்லுவோம். அந்த முழு எண்களில் நேர்மறையான எண்களும் 0 மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விதி. சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயற்கை எண்களுக்கும் ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்களுக்கும் இன்டீஜர்ஸ், அதுவும் முழு எண்கள் தான். இப்போ மூணுக்குமே நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்ல போகிறேன். என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்போது இயற்கை எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஹோல் நம்பர்ஸ்னால் நம்ம 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஒரு 0த்தோடு சேர்ந்து ஒரு இயற்கை எண்கள் வந்தது தான் அது ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள்னு சொல்லுவோம். அதுவே இன்டீஜர்ஸ் அதுவும் முழு எண்கள் தான். ஆனால் இன்டீஜர்ஸ் அப்படின்னா நம்மளோட எதிர்மறை முழு எண்கள்னு சொல்லுவோம். 0 வரும், நேர்மறை முழு எண்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸுக்கும் தமிழ் பெயர் பார்த்திங்கன்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுக்குமே நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கோட்டில் முழு எண்களை வச்சு கூட்டல் கழித்தல் பெருக்கலை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாட்சிங் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் NCERT Math for more math related videos useful for both academic and competitive exams.